அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய மக்கள் நண்பன் என்ற அமைப்பினூடாக உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். இது குறிப்பாக பாடசாலைகளிலே ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு விடயமாகும். அதாவது அந்த ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் அந்த மாணவர்களை பார்த்து கேட்பது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீ படித்து பெரிய ஆள் ஆனவுடன் என்னவாக ஆகப் போகின்றாய், நீ எதற்காக படிக்கப் போகின்றாய், உன்னுடைய எதிர்கால நோக்கம் லட்சியம் என்ன என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் நான் ஒரு வைத்தியராக இருக்கின்றேன், நான் ஒரு டாக்டராக இருக்கின்றேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கின்றேன், நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், இவ்வாறு அவருடைய அந்த விருப்பத்தை அவருடைய அந்த நோக்கத்தை லட்சியத்தை தெளிவுபடுத்துவார்கள். நான் இங்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் அந்த மாணவர்கள் சொன்ன அந்த நிமிடத்திலிருந்தே அவர்களை அந்த பட்ட பெயரை கொண்டுதான் ஆசிரியர்கள் அழைக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மாணவன், ஒரு அஸ்வின் என்ற மாணவன், நான் ஒரு டாக்டராக வர இருக்கின்றேன் என்றால் டாக்டர் அஸ்வின் என்று அவனை அழையுங்கள். இன்னொரு மாணவன் இர்பான் என்ற மாணவன் இன்ஜினியராக வர இருக்கிறான் என்றால் இன்ஜினியர் இர்பான் இங்க வாருங்கள். அவ்வாறு அவர்களை அழைக்க வேண்டும். அவருடைய அந்த விரும்புகின்ற துறையினுடைய அந்த பட்ட பெயரை சேர்த்து அந்த மாணவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். ஆரம்பத்திலே அவருடைய தேர்ந்தெடுத்த அந்த துறையை பற்றிய சில நல்ல அறிவுறுத்தல்களையும் அதனுடைய அந்த மதிப்பையும் நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். காலப்போக்கிலே இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அது தொடர்பாகவே கவனத்தை செலுத்தி அந்த நோக்கத்தை லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆகவே ஆசிரியர்களாகி நீங்கள் இவ்வாறான சில வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த மக்கள் நண்பன் என்ற சார்பிலே மக்கள் நண்பன் என்ற அமைப்பினூடாக நான் தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு முக்கியமான விடயம். அதே சமயம் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும் அல்லது ஆசிரியர் ஆக வேண்டும், ஏதோ ஒரு துறையை செல்வார்கள். ஆனால் எந்த ஒரு மாணவனும் யாராவது சமூகத்துக்கு தேவையான சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு அரசியல்வாதியாக நான் வரவிருக்கின்றேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. ஏனென்று சொன்னால் அதற்கான வழிகாட்டல்களை ஆசிரியர்கள் வழங்குவதில்லை. ஒரு அரசியல்வாதியை மக்களோடு எவ்வாறு இருக்க வேண்டும், அவர் எவ்வாறான தேவைகளை செய்ய வேண்டும், அவர் எவ்வளவு முக்கியமானவர், சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதையெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதில்லை. கேட்டால் சொல்லுவார்கள், மாணவர்களுக்கு அரசியலை பற்றி விதைக்க கூடாது, அவர்கள் நெஞ்சிலே அரசியல் பற்றி விதைக்க கூடாது என்று சொல்லி மாணவர்களை அப்படியே அந்த அரசியலிலிருந்தே மட்டம் தட்டி விடுகிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு அரசியலிலே ரவுடிசம் செய்தவர்களும் படிப்பறிவில்லாதவர்களும் அரசியலில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற என்ற பெயரிலே அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மக்களை மறந்து போய் அவர்களுடைய செல்வங்களையும் அந்த சொத்துக்களையும் தான் பெருக்கிக் கொள்கிறார்களே தவிர மக்களுக்கான எந்த ஒரு சேவையையும் செய்வதில்லை. ஆகவே நல்லதொரு எதிர்கால அரசியல்வாதியை நாம் மாணவர்களிடத்திலிருந்து நல்ல படித்த மாணவரிடத்தில்தான் இருந்து எதிர்பார்க்க வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் சமூகத்துக்கான வழிகாட்டல்களை ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவேதான் ஆசிரியர்களாகி நீங்கள் இவ்வாறான சில அரசியல் சம்பந்தமான விடயங்களையும் இங்கே மாணவர்களுக்கு எடுத்து எம்ப வேண்டும். அது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை நீங்கள் வழங்க வேண்டும். எல்லா மாணவர்களும் நான் டாக்டராக விரும்புகின்றேன், இன்ஜினியராக விரும்புகின்றேன் என்று சொல்லி எல்லாரும் அதற்கே படித்தால் நல்லதொரு அரசியல்வாதி எங்கிருந்து வருவார்? ஆகவே நாம் சிந்தித்து செயல்பட்டு மாணவர்களுக்கு இவ்வாறான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என நான் உங்கள் அனைவரிடத்திலேயும் என்னுடைய மக்கள் நண்பன் என்ற அமைப்பினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்சார்.